கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர். அதிகாலை தோறனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இன்றைக்கி புதிய காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் இது நீ அவ்வளவுதான் நடக்காது அப்படின்னு சொல்லி இருப்பீங்கன்னா அந்த காரியம் நடக்க போகுது. அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. சரியா? உங்களுடைய தேவைகளை, உங்கள் பிரச்சனைகளை கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறவங்களுக்காக இயேசப்பா அதிசயம் செய்வார். நம்பிக்கை இழக்காதீங்க. சரியா? இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 17:2. உம்முடைய சன்னதிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்குகிறது, நம்மை பார்க்கிறது, நீதியையும் பார்க்கிறது, அநீதியையும் பார்க்கிறது, நம்முடைய கஷ்டங்களை பார்க்கிறது, நம்முடைய வேதனைகளை பார்க்கிறது, கண்ணீரை பார்க்கிறது. இன்றைக்கி அநேகர் கஷ்டப்படும் போது பாடுகளை சுமக்கும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவன் இருக்கிறாரா? ஆண்டவனே பார்க்குறாரா? பார்க்குறாருங்க. பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்குது. கர்த்தருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து மனிதனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா. கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கே உலாவிக் கொண்டே இருக்கிறதா. அவர் பாருங்க, தன்னுடைய கண்களினால் நம்மை பார்க்கிற ஒரு தேவன். 2 நாளாகும் 7 அதிகாரத்தில் ஆண்டவர் சாலமோனிடத்தில் பேசும்போது சொன்னார், இந்த ஆலயத்தில் என் கண்களும் இருதயம் இருக்குன்னு சொன்னார். இந்த ஆலயத்தில் செய்கிற ஜெபத்திற்கு என் கண்கள் பார்க்கும், இருதயம் அறிந்து பதில் கொடுக்குன்னு சொன்னார். உண்மையிலேயே இந்த உலகத்தில் உங்களை என்னையும் மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நமக்கு அற்புதங்களை செய்யும்படிக்கு அவர் கிரியை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதீங்க. சரியா? அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது, அவருடைய கண்கள் நம்மை சோதித்து அறிகிறது. அதிசயம் நடக்க போகுது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல படுகிற பாடுகள், ஊழியம் செய்கிற இடத்துல படுகிற கஷ்டங்கள், படிக்கிற இடத்துல படுகிற வேதனைகள், குடும்பத்துக்குள்ளே நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள், நிந்தனை, அவமானங்கள் எல்லாவற்றையும் சப்படைய கண்கள் பார்க்கிறது. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி உம்மை பார்க்கிறோம் அதற்கு மேலாய் நீர் எங்களை பார்க்கிறீர். இன்றைக்கு பாடுகள் அனுபவிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து அந்த பாடுகளிலிருந்து விடுதலை கொடுத்துருங்க. உபத்திரத்தில் விடுதலை கொடுங்க. அற்புதங்களை செய்யுங்க. வியாதிப்பட்டுள்ள இப்போதே நீர் தொட்டு சுகமாக்கும். வியாதி விலகி போகட்டும். பிசாசன் போராட்டங்கள் விலகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். இன்றைக்கி பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அதே போல் விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரை கமெண்ட் செக்ஷனில் தங்களுடைய தேவைகளை, பிரச்சனைகளை ஜெபக்குறிப்பு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அதற்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சிருக்கேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.